ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோர்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ப்ரீ ஒன்ட் அண்ட் நியூ ஸ்டாக்ஸ் தான், ஓகேங்களா? ப்ரீ ஒன்றுமே லிமிடெடான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. இதுல வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்த ஸ்டாக்ஸ் தான் ரிப்பீட்டடா இப்போ நீங்க இந்த வீடியோல பார்ப்பீங்க. ப்ரீ ஒன்ல நெக்ஸ்ட் நியூல பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்டாக் சேல் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எதனால அந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எந்தெந்த ஸ்டாக் இருக்கு, என்னென்ன ஸ்டாக் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியாம இருக்கீங்க. அதுக்காக ஒரு சின்ன அப்டேட்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் கிடையாது, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து குயிக்காக முடிச்சிடுறேன் வீடியோவை. அதாவது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய ஃபோன் கேட்டிருந்தீங்க. நீங்கள் லோ பட்ஜெட்டில் நம்ம அந்த ஐஃபோன் 7 இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஐஃபோன் 7 அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? அந்த ஐஃபோன் 7 பார்த்தீங்கன்னா 5000 பட்ஜெட்டில் ரெண்டு ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இது 32 GB, இதுவுமே 5000 தான். இது வந்து 128 GB, இதுவுமே 5000 தான், ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ், அதாவது ஜென்யூன் ஸ்பேர்ஸ் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பேசிக் ஃபோன் வாங்குற இதுக்கு நீங்கள் இந்த ஐஃபோனில் வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே சப்போர்ட் ஆகாது. தென் வந்து பேங்கிங் ஆப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அப்டேட் கிடையாது. இதெல்லாம் வந்து 15 பாயிண்ட் சம்திங்கோ 18 பாயிண்டோட அப்டேட் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு இருக்குது, சில்வர் கலர். இது வந்து பேட்டரி எதுவுமே சர்வீஸ் பண்ணல. பேட்டரி ஹெல்த் 80 இருக்கு. கண்டிஷனும் நீட்டாக இருக்கு. இதுவுமே அன்சர்வீஸ்டு ஃபோன் 128 GB. இது வந்து 5500 வரும், 5500 வரும், ஓகேங்களா? இன்கேஸ் இதில் பேட்டரி மாற்றி கொடுக்கணும்னா கூட உங்களுக்கு வெறும் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா பேட்டரியை மாற்றி கொடுத்துரும். 100% பேட்டரி எடுத்து அந்த பேட்டரிக்கு உங்களுக்கு ஒரு 3 மாதம் வாரண்டி கூட வந்துடும், ஓகேங்களா? 1000 ரூபாய் தான் ஆகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 7 Plus இருக்கு. இந்த 7 Plus பார்த்தீங்கன்னா 6500 வரும், 128 GB. பேட்டரி ஆல்ரெடி மாற்றிருக்காங்க. பேட்டரி தவிர எந்த ஸ்பேருமே ரீப்ளேஸ் பண்ணல. பேட்டரி கூட சைனா தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் சார்ஜ் நல்லா நிற்கிது. எரர் மெசேஜ் எதுவுமே கிடையாது. இதுக்கும் அப்டேட் கிடையாது. இதில் வந்து டியூவல் கேமராவும் வந்துடும், ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 6500 வரும், 128 GB, ஓகேங்களா? 7 Plus. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8 Plus. இது வந்து 8000 ரூபா பட்ஜெட். பட் இதில் பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 77% இருக்குது. இதுவுமே எந்த சர்வீஸும் போல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இதுலேயும் டியூவல் கேமரா வந்துடும், ஓகேங்களா? டச் ஐடி தான். இந்த வரைக்கும் எந்த சர்வீஸும் பண்ணல. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77%. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள்ட்ட ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது வந்து 64 GB. ப்ரைஸ் வந்து 8000 ரூபா வரும், 8000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த SC2020ல் 128 GB இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அன்சர்வீஸ்டு ஃபோனு. பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. கண்டிஷன் கூட அந்த அளவுக்கு ஸ்மால் வந்து பவுச் பாக்ஸ் பண்ணி இருக்கு. மித்தபடி வந்து எதுவுமே சர்வீஸ் பண்ணல. இதோட பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 75 வரும். பட் ஆனால் உங்களுக்கு சார்ஜ் ஓரளவுக்கு நிற்கும். பட் லேட்டஸ்ட் அப்டேட், அதாவது 26.5, இன்னைக்கு டுடே டேட் அப்டேட் வந்து 26.5. அந்த அப்டேட் இதில் சப்போர்ட் ஆகும். இதில் ஜிபே, ஃபோன்பே, ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு இசிம் சப்போர்ட், ஓகேங்களா? அப்புறம் டியூவல் சிம் ஃபோனு. இது வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே வந்துடும். வெறும் 10,000 ரூபா தான் வரும், 128 GB. இது ஓகேங்களா? நீட் கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கும் வேணா உங்களுக்கு பேட்டரி மாற்றி தரலாம். உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 1500 வரும், 1500 வரும். ஆனால் அது ஒரிஜினல் பேட்டரி கிடையாது. எல்லாமே நான் சொல்றது எல்லாமே சைனா பேட்டரி தான். அதாவது பேஸ்ல சும்மா உங்களுக்கு ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணி லைட் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு ஒரு 1500 ரூபா வரும். பேட்டரி சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா. இது வந்து 120 GB. காஸ்ட் வந்து 10,000 ருபீஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல ஐஃபோன்ல உங்களுக்கு 11 இருக்கு, ஓகேங்களா? இந்த 11 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். இது வந்து இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணல. ஓல்டு ஐஓஎஸ்ல தான் இருக்கு. அதாவது iOS 14.7.1, ஓகேங்களா? இந்த ஐஓஎஸ்ல பேட்டரிலாம் சும்மா சார்ஜ் தக்கரா நிற்கும், ஓகேங்களா? நீங்கள் பேட்டரியை பற்றி இதில் வரி பண்ணிக்கவே அவசியம் இல்லை. இந்த ஐஓஎஸ்ல பர்டிகுலராக பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் கூட 83 இருக்கு. நீங்கள் iOS 18க்கு அப்புறம் யூஸ் பண்ணுற எல்லா மாடலுமே வந்து சார்ஜ் நிற்காது. அந்த சார்ஜ் கம்ப்ளைண்ட் வந்து iOS 18க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா iOS 14ல இருக்கு. லக்கிலி இது வாங்குறவங்க அப்டேட் மட்டும் பண்ணாதீங்க. இன்கேஸ் வாங்குனீங்கன்னா அப்டேட் பண்ணாதீங்க. சூப்பராக சார்ஜ் நிற்கிது, ஓகேங்களா? இது நான் லாஸ்ட்டாக சார்ஜ் போட்டது எப்போன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து அப்டேட் ஆகல சார்ஜிங் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து 14,800, அதாவது 14,800 ரூபா. ஐஃபோன் 11 128 GB. கண்டிஷன் பாட்டுங்க. வெறும் பவுச் மார்க் மட்டும் தான் இருக்கு. டென்ட் ஸ்கிராச் கூட கிடையாது. பவுச் மார்க் இருக்கு, 1-2 டென்ட் மார்க்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஆனால் அன்ஓப்பன் டிவைஸ், அன்சர்வீஸ்டு ஃபோன். வெறும் 14,800 ரூபா வரும், ஓகேங்களா? ஐஃபோன் 11 128 GB. இதுக்கு அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் SE 2022 5G மாடலு. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 97, 128 GB. ஃபோன் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். நிறைய வீடியோ நான் காமிச்சிருக்க மாட்டேன், மறந்துட்டேன், ஓகேங்களா? இது வந்து 128 GB. இந்த கண்டிஷனில் இந்த பேட்டரி ஹெல்த்தில் கிடைக்கிறது
ரொம்ப கஷ்டம் தான். ப்ரைஸ் வந்து 19,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸு. இந்த எக்ஸஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 512 GB வேரியன்ட்டு, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி வந்து சைனா பேட்டரி தான் போட்டிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி கிடையாது. பேட்டரி நான் தான் ரீப்ளேஸ் பண்ணேன். அந்த பேட்டரியோட பாக்ஸ் கூட இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 18,000 வரும். ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ் 512 GB. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு உங்களுக்கு 26 பாயிண்ட் அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் தான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணேன். என்ன அப்டேட் பண்ண மறந்துருச்சு. சாரி, இதை நான் அப்டேட்டே பண்ணல. இது வந்து 18.6.2லேயே இருக்குது. ஓகேங்களா. அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் போனீங்கன்னா ஐஃபோன் 12 மினி. நம்மக்கிட்ட வந்து 12 மினியில் ஒரு 3 ஃபோன் இருக்குது. பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500, 64 GB, பேட்டரி ஹெல்த் 77. ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி நான் தான் ரீப்ளேஸ் பண்ணேன். இதுவுமே 64 GB. இதோட ப்ரைஸ் வந்து 16,500, 16,500. ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கேன், 100% பேட்டரி ஹெல்த்து. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 128 GB. இதில் வந்து ஸ்பேர்லாம் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. இதோட பேட்டரி ஹெல்த்துமே சர்வீஸ் தான் இருக்குது, 77. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 16,000 தரேன், 16,000 தரேன். 128 12 மினியில். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ல் வந்து 256 GB இருக்குது. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. பட் பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு, அன்ஓப்பன் அன்சர்வீஸ்டு டிவைஸு. 256 GB ஐஃபோன் 12. ப்ரைஸ் வந்து 22,000 வரும், 22,000 வரும். 256, 128 கிடையாது. பேட்டரி ஹெல்த் மட்டும் 77 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் லோ பட்ஜெட்டில் எல்லாமே காமிச்சாச்சா, லோ பட்ஜெட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது 13 மினி. ஓகேங்களா. 13 மினியில் நம்மக்கிட்ட ஒரு 3 டிவைஸ் இருக்குது. ஒன்னொன்று சொல்ல பாருங்க, 13 மினி 512 GB சேல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ரொம்ப மாதம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ரொம்ப மாதம் கூட சொல்லுங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சோல்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 டிவைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இருக்கிற லோ பட்ஜெட்டு 23,500 பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் காட்டுற ஹெல்த் பார்த்தீங்கன்னா 83%. ஆனால் 83 கிடையாது, 72 77 தான் இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, வியர் அண்ட் டியர்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஃபோன் ஃபுல்லாக. பட் ஆனால் மினி சீரியஸ் கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நான் வந்து வச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து இதில் பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு 83% காட்டுச்சு. நான் காட்டிடுறேன். இது வந்து 128 GB வேரியண்ட் தான். உங்களுக்கு டிவைஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் 83 காட்டுது. பட் ஆனால் 83 கிடையாது, இது வந்து 72 75 அது மாதிரி தான் இருக்கும். சம்திங் 72 to 75 அந்த ரேஞ்சு தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 13 மினி பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல, பேட்டரி பூஸ்ட்டும் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 89%. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 சம்திங். இது லாஸ்ட் வீடியோவில் நானும் பார்க்க மறந்துட்டேன், 28,000 சம்திங். நான் என்ன ரேட்டுன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேங்களா. இதுவுமே 128 GB தான். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எனக்கு போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. அதுதான் அதோட ப்ரைஸு. ஏன்னா இதை நான் நோட் பண்ணல இது என்ன ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 13 மினி பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி. ஓகேங்களா. கண்டிஷன்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியும் ஒரிஜினல் போட்டிருக்கேன், டிஸ்பிளேவும் ஒரிஜினல் மாற்றிருக்கேன். ஓகேங்களா. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வருது. இப்போ வந்து பேட்டரி 100%, ஒரிஜினல் டிஸ்பிளே. போன வாட்டி இதில் இருந்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் டிஸ்பிளே. ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே, செட் ரிமோட். இதுக்கு க்ளவுட் ஒரு ஃபோன் வாங்கினேன், நடுவில் ஒரு வந்து ஐக்ளவுட் ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா. அதுலேருந்து டிஸ்பிளே கழட்டி இதில் உள்ள டிஸ்பிளே இதில் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஐக்ளவுட் செட்டில் இருக்க டிஸ்பிளே தான் வந்து இப்போ நம்ம இந்த ஃபோனில் போட்டிருக்கேன். ஏன்னா கிளாஸ் சேஞ்சர் யாரும் வாங்க மாட்டுறாங்க. அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்ளவுட் ஃபோன் வாங்கினேன், அதுலேருந்து டிஸ்பிளே இதில் போட்டேன். ஓகேங்களா. இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே இதில் இருக்குது, இதில் இருந்த டிஸ்பிளே என் கையில் இருக்குது. ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க, இது ஐக்ளவுட் ஃபோனு. இதுலேருந்து டிஸ்பிளே எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டுருன்னு நினச்சிடுவீங்களா, அதுக்காக நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அதுலேருந்து டிஸ்பிளே எடுத்து இதில் போட்டேன், அதோட டிஸ்பிளே தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோன் பக்காவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா. அன்னோன் பார்ட்ல ஒரிஜினல் பேட்டரி தான் போட்டிருக்கேன். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 25,000 வரும். ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது ஃபோனில், அதையும் சொல்லிக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் தான் மாற்றிருக்கேன், வாட்டர் ப்ரூஃப் போடலை, சீலிங்லாம் பண்ணல. வாட்டர் ப்ரூஃப் போட்டால் நிற்காது, வேஸ்ட்டு தான் அது. அதனால் நான் போடலை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 25,000 வரும். ஐஃபோன் 13 மினி 128 GB. நம்மகிட்ட இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 128 GB தான்.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது 13ல லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு நம்ம கிட்ட ரெட்டு வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி வீடியோ நான் போடுறேன். 13ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு பக்கா பீஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு 13ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு ஃபோன் வந்திருக்கு. சர்வீஸ்லாம் பண்ணல. பேட்டரி ஹெல்த் 81%. 26,000 ஃபோனில் ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்கின தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ரேப்லேயே தான் இருக்குது. ஸோ வந்து ஃபோனில் வந்து ஸ்க்ராட்சுன்னு எதுவுமே பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான் ஃபுல்லாக இருக்கும். வித் பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 25,500 தரேன். 25,500 தரேன். சரிங்களா. இது வந்து ஒரு 13. இன்னொரு 13 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணினது நான் தான் பண்ணேன். அது வந்து 28,000 பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு வந்து 6 மாதம் பேட்டரிக்கு வாரண்டி தரேன், 3 மாதம் ஃபோனுக்கு வாரண்டி தரேன். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது, சீல் கட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இதையும் காமிச்சிடுறேன், பேட்டரி எல்லாமே காமிச்சிடுறேன். அதாவது நான் வந்து டூப்ளிகேட் பேட்டரி போடலை, ஓகேங்களா. ஒரிஜினல் பேட்டரி தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டூப்ளிகேட் பேட்டரினா உங்களுக்கு அன்வெரிஃபைட்னு வந்துடும். அப்புறம் வந்து பார்ட்ஸில் பார்த்தோம் அவனிங்க மாத்திர டேட்டு கூட காமிச்சிடும், ஓகேங்களா. ஒரிஜினல் தான். இதோட ப்ரைஸ் வந்து 28,000 வரும். பாக்ஸோட இருக்குது, இதுவுமே பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. இதோட 28,000 ப்ரைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 213 இருக்குது. இது ரெண்டுமே வாரண்டி, ரெண்டுத்துலேயும் வாரண்டி இருக்குது. ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100, ஓகேங்களா. ஒன்றுத்துக்கு பில்லோட இருக்குது, ஒன்று வந்து பில் இல்லை, ஓகேங்களா. ரெண்டுமே ப்ரைஸ் வந்து 37,500, 37,500 வரும். ஐஃபோன் 13 120GB பேட்டரி ஹெல்த் 100. ரெண்டுமே நவம்பர் மாதமும், சாரி இது நவம்பர் மாதம், இது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100. இந்த பேட்டரி ஹெல்த் 100 தான் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,500, ரெண்டுமே ஃப்ளாட் ரேட், ஓகேங்களா. இதுக்கு பவுச் அண்ட் டெம்பர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அடுத்து 13 சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 13 ப்ரோ. இங்கே சம்மர் பார்த்தேன். இந்த 13 ப்ரோ தான் சேலாகவே இல்லை, போகுது திருப்பி வருது, போகுது திருப்பி வருது. இது பார்த்தீங்கன்னா 13 ப்ரோவில் 512GB ஃபிசிக்கல் டியூவல் சிம், ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 35,000 தரேன், ஓகேங்களா. 35,000, 512GB. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84%. 84% ட்ரூ டோன் ஃபேஸ் ஏரியா பக்கா ஒர்க்கிங்கு, ஓகேங்களா. கண்டிஷன் இதான். 35,000 வரும். பக்காவாக இருக்குது ஃபோன். மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்கு, தென் வந்து கேமரா கிளாஸும் மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 35. ஐஃபோன் 13 ப்ரோ 512GB. அடுத்தது 14 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 14 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. 14 ப்ரோ மேக்ஸ் 256GB, பேட்டரி 79. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. அன்சர்வீஸ்டு ஃபோனு, அதனால தான் நான் ஒன்றும் பேட்டரி கூட சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். 79லாம் பக்காவாக இருக்கும். ஏன்னா நானே வந்து 75% தான் என்னோட 14 ப்ரோ மேக்ஸ், அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த 14 ப்ரோ மேக்ஸை தான். என்னோட பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 74 இருக்குது. பக்காவாக சார்ஜ் நிற்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours to 7 hours கண்டினியூவாக யூஸ் பண்ணோன்னா 7 hours கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் அதை விட கூடவே ஒர்க் ஆகும், ஓகேங்களா. அதனால வந்து நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்காது. நானாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுப்பேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், யூடியூப் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால வந்து எனக்கு வந்து சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு நிற்காது. பட் எனக்கு இந்த ப்ரோ மேக்ஸ் தான் அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, பக்காவாக தான் நிற்கிது. பேட்டரி எனக்கு சர்வீஸ் வந்தாலும் அதான் சொல்கிறேன், இதில் பக்காவாக இருக்குது. அடுத்தது 15 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஒரு ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 46,500 வரும். இது பார்த்தீங்கன்னா 128GB, பேட்டரி 100, சைக்கிள் ஃபோன் வந்து 139 சம்திங் இருக்குது. வாரண்டி வந்து 2027 ஜான்வரி 28 வரைக்கும் இருக்குது. 46,500, ஓகேங்களா. பிளாக் கலரு. ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500, 48,500. எதனால 48,500 சொல்லிடுறேன். இந்த ஃபோனுக்கு கேர் பிளஸ் வாரண்டியோட பில்லோட இருக்குது. அதாவது சர்விஃபை, ஆப்பிளோட டைப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சர்விஃபைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் 8,900 ஒர்த்து கேர் பிளஸ் போட்டிருக்காங்க கஸ்டமரு, ஓகேங்களா. இதோட பேட்டரி ஹெல்த் 100 வந்து பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கோன் வந்து 142. தென் வந்து ஒரே ஒரு இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. இது வந்து கேமரா டெம்பர் போட்டால் மறைஞ்சிரும். இருந்தாலும் நம்ம போட்டு அது எதுக்கு உங்கள்ட்ட மறைச்சிட்டு வைக்கணும்னா அதை காமிச்சிடுறேன். இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. வீடியோவில் காமிச்சிடும். பட் ஆனால் இதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதில் கேர் ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஒரு 8,500 9,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஃபோன் கொடுத்துருவாங்க. இதில் அது கேர் ப்ளஸோட இன்கேஸ் உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் வேணா கூட சொல்லுங்கள். இதோட ஒரிஜினல் பில், அதாவது கேர் ப்ளஸ் பில்லோட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பில் என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது வந்து
நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஐஃபோன் 15 கேட்டிருந்தீங்க. நம்ம கிட்ட 15 ப்ளஸ் லோ பட்ஜெட்டில் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ண ஃபோன், என் வீட்டில் யூஸ் பண்ணது. நான் வந்து இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து வேறு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதை சேல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதில் என்னன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே இதில் வந்து பேட்டரி வந்து மாற்றிருப்போம். அதாவது நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் பேக்கே வந்து இதில் பேட்டரி மாற்றிருப்பேன். இப்போ வந்து ஒரிஜினல் பேட்டரி வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா டேட்டோட வரும் உங்களுக்கு. பேட்டரி மாற்றிருக்கேன். ஓகேங்களா. 128 GB, பேட்டரி ஹெல்த் 100. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, சைக்கிள் கொண்டு வெறும் 4 தான். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ தரப்போகிறேன்னா வெறும் 38,000 தரப்போகிறேன். ஒரிஜினல் டிஸ்பிளேவோட தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட், இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே டென்ட் இருக்கும், சுற்றி பவுச் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சப்படி வந்து பெருசாக அந்த சின்ன சின்ன டென்ட் இருக்கும். பட் ஆனால் 38,000 ரூபாய்க்கு ஓகே, கரெக்டான ரேட்டு 38,000 ரூபா. 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நானே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. அது மாற்றுறதுன்னா டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இல்லாமல் பாக்ஸோட ஒன்று வச்சுருக்கேன். அது 44,000 ரூபா போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு தரேன். ஓகேங்களா. இதில் வந்து மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லை. இது இன்னும் வந்து என் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இதில் என் ஃபோன் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். என் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. இது வந்து என்னோட பர்சனல் ஃபோனு. ஸோ வந்து சேல் பண்ணுறேன். 38,000 ஐஃபோன் 15 ப்ளஸ் 128 GB, பேட்டரி 100, சைக்கிள் ஃபோன் 4. இன்னொரு 15 ப்ளஸும் இருக்குது. இந்த 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி மாற்றிருக்கு. பட் ஆனால் சைக்கிள் கொண்டு பார்த்தீங்கன்னா 38 28 கண்டிஷன் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா. இது வந்து 43,000 ரூபா வரும். நீட் கண்டிஷன் தான். ஓகேங்களா. இது வந்து டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஹவுஸ் மார்க் மட்டும் சின்ன சின்னதாக இருக்குது. 43,000 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவைஸ் இருக்குது. ஆல்ரெடி 3 வந்து சேல் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மாதம் வாரண்ட்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 97. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட தான் இருக்குது. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 51,500. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஓல்டு. இது 1.5 மந்த் ஓல்டாக இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, இதே சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. ஓகேங்களா. இதோட சைக்கிள் கொண்டு பார்த்தீங்கன்னா 30. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,500 வரும். இது பார்த்தீங்கன்னா சேம் வந்து இது ஒரு 1 மந்த் ஓல்டு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஜூன் வரைக்கும் இருக்குது வாரண்ட்டி. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, 58,500 வரும். அதுக்கப்புறம் 256 ஒரு 16 இருக்குது. இந்த 16 பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். சைக்கிள் கவுண்ட் வந்து 100, இது சம்திங் 150, பேட்டரி ஹெல்த் 100. இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து 62,000 லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நாளாக ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. 61,000 பண்ணித்தரேன். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 61,000 வரும். ஐஃபோன் 16 256, பேட்டரி ஹெல்த் 100. அடுத்தது 16 ப்ளஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் ஒரு ஆஃபரை போட்டு கொடுத்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நவடேஸ் வந்து 16 ப்ளஸ்ஸாக ரொம்ப டிமாண்டாக இருக்குது. டிமாண்ட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டாக் கிடையாது. இந்த கண்டிஷனில் ஒரு 70 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனு. அடுத்த வருஷம் 2027 ஜான்வரி வரைக்கும் இதுக்கு வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,000 பண்ணித்தரேன். பேட்டரி ஹெல்த்து 100, சைக்கிள் கவுண்ட் 70. அடுத்தது வந்து 16 சீரீஸில் ப்ரோ பார்த்துடலாம். ப்ரோ வந்து 512 GB ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதுக்கு வந்து இந்த மாதம் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதி வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ப்ரோ 512 GB, நீட் கண்டிஷனு. ஒரே ஒரு சின்ன டென்ட் சம்வேர் இங்கே இருந்துச்சு, அது தெரியல ஒன்றும். மைன்யூட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், மைன்யூட்டாக ஒரு டென்ட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? டென்ட்டு கூட இல்லை, ஸ்க்ராட்ச் மாதிரி தான் இருக்குது. 512 GB, ப்ரைஸ் 87,000 ரூபா. அடுத்தது 16 ப்ரோ மேக்ஸு. ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சு, அது 512 GB 16 ப்ரோ. இந்த 16 ப்ரோ மேக்ஸுமே 512 GB. அது பேட்டரி ஹெல்த் 89. ஓகேங்களா. இது கண்டிஷன் பார்த்துக்கோங்க, இதில் பிராண்ட் நியூவாக இருக்குது. பின்னாடி உள்ள கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, சொல்லிடுறேன். பின்னாடி உள்ள கிளாஸ் கண்ணாடி மாற்றிருக்காங்க. 512 GB, அதாவது எந்த வித எரர் மெசேஜும் காட்டலை. உள்ள அன்னோன் பார்ட்டு அன்னோன் எதுவுமே காட்டலை, பக்காவாக இருக்குது. பேக் டோர் மட்டும் ஆனால் மாற்றிருக்கு, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது பேக் சைடு, நான் அதையும் சொல்லிடுறேன். அதனால் நீட் கண்டிஷனில் இருக்குது. 512 GB. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 85,000 தரேன். 87,000 சொல்லியிருப்பேன், 85,000 தரேன். பாக்ஸோட இருக்குது. இது பர்ச்சேஸ் பண்ண துபாய் பில்லோட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 85,000 512 GB 16 ப்ரோ மேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 வந்து என்னன்னே தெரியல, வந்து அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குது. மார்க்கெட்லேயே அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க.
கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு ஆன்லைன் ரேட், அதாவது ஷோரூம் ரேட்டு 83,000 இருந்தாலும் அந்த ரேட் சொன்னாலும் வாங்கிட்டு போறாங்க. ஓகேங்களா. இன்னைக்கு நான் என் கடையில வந்து ஒரு 40 பீஸ் கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா. சொல்றது 40 பீஸ் இருந்துச்சு. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-7:30 போல வந்து அப்டேட் பண்ணேன் குரூப்ல, அதாவது வியாபாரி குரூப்ல. போட்ட அடுத்த 5 நிமிஷத்துல ஒரே வியாபாரி கன்ஃபார்ம் ஆளுன்னு போடுறாங்க. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு 17ஓட தாக்கம் இருக்குன்னு. 17 சேல் ஆயிடுது. ஆனா நம்ம கையில ஒரு 17 இருக்கு. ஒரு மாசமா நம்ம கிட்ட சேல் ஆகாம இருக்கு. என்ன கதைனே புரிய மாட்டேங்குது. அந்த இங்க ஒரே சின்ன சின்ன ஸ்கிராட்ச், ஒரே ஸ்கிராட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபோன் ரொம்ப நாளா சேல் ஆகாம இருக்கு. வெறும் 28 வாட்டி தான் என்கிட்ட வரும்போது. வெறும் ஒரு 25 டேஸ் டு 30 டேஸ் ஓல்ட்ல வந்துச்சு. ஏப்ரல் மாசம் வந்துச்சு என்கிட்ட. இன்னைக்கு ஜூன் முடிஞ்சிச்சு, ஜூலையே முடிய போகுது. சாரி, மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சிச்சு. 2 மாசம் மேல என் கடையிலே இருக்கு. ஓகேங்களா. இது வந்து 28 வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபோனு. உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸா வந்து 70,000 போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 69,500, 69 இப்போ வந்து 69,000 பண்ணி தரேன். இல்ல 69 கூட வேணாம், 68,500 பண்ணி தரேன். உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு 20 வாட்ஸ் அடாப்டரோட 70,000 பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. பவுச்சு, டெம்பர், 20 வாட்ஸ் அடாப்டரோட இன்க்ளூடிங் 70,000 பண்ணி தரேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணாம், அதாவது 20 வாட்ஸ் அடாப்டர்னா 68,500 தரேன். உண்மையால சூப்பரான கண்டிஷன்ல இருக்குது. வெறும் அந்த ஒரே ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு. இமேஜின் பில்லோட அவைலபிளா இருக்கு. ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 68,500 வரும். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளது இல்ல, இது ஒருத்தர் சேல் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இது வந்து 17 தான் சேம். இது மே மாசம் பர்ச்சேஸ் பண்ணது. பிராண்ட் நியூவா இருக்கு, சேஜ் கலரு. ஓகேங்களா. டென்ட் ஸ்கிராட்ச்ல எதுவுமே கிடையாது. இதோட பிரைஸ் அவங்க சேல் பண்ணி கேட்டது பாத்தீங்கன்னா 72,000, அதாவது 72,000 சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கீப் அண்ட் சேல் ஃபோன், நம்மளது கிடையாது. எனக்கு கீப் அண்ட் சேல், இப்போ சேல் ஆச்சுன்னா கேஷ் கொடுப்பேன், நான் ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபோன் எல்லாமே நான் காமிச்சாச்சு ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏர்பாட்ஸ் ஒன்று ப்ரீ ஒன்ல இருக்கு. இது வந்து கேர் ப்ளஸோட இருக்கு. 9,200 வரும். ஏன்னா 9,200 சம்திங்க்கு இதுவுமே வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏர்பாட்ஸ் 4 நான் ஏஎன்சி. நாளைக்கு ஒரு ஏஎன்சி கூட வருது. ஓகேங்களா. ஏஎன்சி மீன்ஸ் ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷனோட நாளைக்கு ஒன்று வருது. அது ஆனால் கேர் ப்ளஸ் இது கேர் ப்ளஸோட இருக்கு. இது கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க உடைச்சிட்டு. இது வந்து 9,200 நினைக்கிறேன். அதனாலே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீல் கட் ஆக்டிவ்ல பார்த்தீங்கன்னா வந்து 17 ஒன்று கேர் ப்ளஸோட இருக்கு. அதாவது கேர் ப்ளஸ்னா என்னன்னா 1 இயர் வாரண்டி ப்ளஸ் 1 இயர் கேர் ப்ளஸ். அந்த இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தேன் எனக்கு 15, அதே தான் சேமு. சீல் மட்டும் கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட், சைக்கிள் கவுண்ட் 0, 1 இயர் இந்தியன் வாரண்டி வந்துடும், ப்ளஸ் 1 இயர் இன்சூரன்ஸ் மீன்ஸ் கேர் ப்ளஸ். இந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஒரு 9,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஃபோன் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 9,000 நீங்கள் பே பண்ணாதான் புது ஃபோன். இது வந்து 256. ஓகேங்களா. இந்த ஸ்டாக் ஒன்னே இன்னைக்கு ஆக்டிவேஷன் ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. மிச்சம் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா 17 பார்த்தீங்கன்னா 512 GB ஷோரூம்ல இன்னைக்கு 1,03,000. ஆனா 512 GB ரொம்ப ரேட்டு வந்து கூடன்றதுனால யாரும் வாங்கலை. நம்ம வந்து இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 1,03,000 விற்கிறாங்க. நான் வந்து 1,01,000 தரேன். 17ல 512 GB மேக்ஸிமம் எங்கேயுமே ஸ்டாக் இருக்காது. இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. 17ல 512 உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 1,01,000 தரேன். அடுத்தது வந்து 17E இருக்கு. 17E பியூர் சீல்டு 62,500. பட் ஆனால் இது எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா யாரும் வாங்கலை. வாங்காட்டதே சந்தோஷம். ரேட் ஏற போகுது 17க்குலாம். அதனால சரி இது ஹோல்டானா 10,000 எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஓகேங்களா. ஆனா 10,000 நான் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்றேன் அதை நம்ம பார்க்கணும். நீங்க 10,000 சப்பையா நினைச்சிடாதீங்க. இந்த 10,000 நான் இந்த போனை எத்தனை நாளா ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம். அதுக்காக சொல்றேன். இந்த 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நீங்க வந்து 10,000 கூட வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த 10,000 நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசமா இந்த போன் வச்சிருக்கேன், ஹோல்ட் பண்றேன். ஓகேங்களா. 70,000 வச்சு நீங்க 2 மாசம் கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 500 வச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு, அதுதான் கணக்கு. ஓகேங்களா. அதனால வந்து எனக்கு அது லாபமே கம்மி தான் இருந்தாலும். அடுத்தது சிபி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த iWatch SC 3. ஓகேங்களா. ஜிபிஎஸ் பிளஸ் செல்லுலார் 44mm ஸ்டார்லைட். ஓகேங்களா. ஸ்டார்லைட் இது வந்து ஷோரூம் பிரைஸ் 34,000. நம்ம பிரைஸ் வந்து 28,500. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பாட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 ரேட் ஏறிடுச்சு. ஓகேங்களா. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 ப்ரைஸ் வந்து 22,000 வரும். 3 பீஸ் தான் அவைலபிளா இருக்கு. சீல்டு ப்ரோ 3 ஷோரூம்ல 26,000 சேல் பண்ணிட்டு. அடுத்தது வந்து சாம்சங்ல S25 அல்ட்ரா 12 GB RAM 256 GB டைட்டானியம் கிரே.
சீல்டு ப்ராடக்ட் வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து 87,000 வரும், 87,000 வரும். இன்னைக்கு ஆன்லைனில் 90,000 இருக்கு, நம்மள்ட்ட வந்து 87,000 வரும் வித் பில்லோட இருக்கு. இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் மேக் புக் போட்டிருந்தேன்ல, மேக் புக் 2019 ப்ரோ மாடலு, அந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 33,000 விலை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன காட்டணும்? அப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே காட்டிட்டேன். இந்த ஐபேட் இருக்கு. இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா மினி 5 ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு, 64 GB பிராண்ட் நியூ, சீல் கட்டு தான். ஆனால் வாரண்டி முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்டோர் சைட்லேருந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 20,000 வரும். இல்லை, இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்டோரில் வந்து சர்வீஸ் இருக்குது. நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. நம்ம ஸ்டோரில் சர்வீஸ் இருக்குது, ஜென்யூன் ப்ராடக்ட்டும் இருக்குது. அதாவது லோ பட்ஜெட்லேருந்து ஹை ரேண்ட் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபோனு 5,000 ரெடி பண்ண முடியும், 15,000 ரெடி பண்ண முடியும். ஆனால் அந்த 2 சர்வீஸுமே நான் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட் போட்டு உங்களுக்கு டேட்டாக்கு மட்டும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவேன். யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தரலாம் நம்ம ஸ்டோரில். நான் சர்வீஸும் பண்ணுறேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டோரில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இஎம்ஐ கிடையாது, கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி வச்சு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கு மூலியமாக பே பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நம்மள்ட்ட வந்து ப்ரீபெய்ட் மட்டும்தான் இருக்குது, சிஓடி கிடையாது. நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க், சேனல் லிங்க் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேண்டுறவங்க நீங்கள் அதை ஆட் ஆகிக்கோங்க. யூடியூப்பில் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுவேன். லாங் வீடியோ போட டைம் கிடைச்சாதான் நான் போடுவேன். இன்றைக்கி டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் டைம் கிடைச்சதுனால வீடியோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸில் அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எனி அதர் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் அதை வாங்கி தரேன். நம்மகிட்டே வந்து எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸும் கிடைக்கும். டிவிலாம் போட்டிருப்பேன். ஏன்னா டிவி லைன்ஸ் வீடியோவில் எடுத்து காட்ட முடியாது. நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் டிவி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. டிவி வரும், ஏசி வரும், அப்புறம் ஆப்பிள் செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஆண்ட்ராய்டும் கிடைக்கும் நம்மக்கிட்ட. அது வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட டிமாண்டான ஹுவாய் ஃபோல்டு, அப்புறம் சாம்சங் ஃபோல்டு, ட்ரை ஃபோல்டு வரும். அது மாதிரி நிறையா மாடல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். வேணா அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்கள்கிட்ட அப்ராடில் இருக்க ஃபோனை இங்கே சென்னையில் வேணா கூட அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸ் பண்ணி தர முடியும் என்னால். சோனி கிடைக்கும் நம்மக்கிட்ட. வேறு என்னென்ன மாடல்ஸ் புதுசாக அந்த உங்களுக்கு டேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். அது மாதிரி வாட்ச் கிடைக்கும். வாட்ச்லாம் வந்து டூப்ளிகேட் வாட்ச் தான் கிடையாது, ஒரிஜினல் ரேடோ அது மாதிரி வந்து அது நிறைய ஜாக்கா என்னமோ வரும், நிறையா இருக்குது ஜாக் என்னென்னமோ வரும். அந்த எல்லா பிராண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபெராரி கிடைக்கும், வேறு என்ன கிடைக்கும், வேர்ச்சுவ ஃபோன் கிடைக்கும் உங்களுக்கு. வேறு ஒரிஜினலான அப்லெட்டு, ரேடோ, டிசாட்டு, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மக்கிட்ட ஒரிஜினல் கிடைக்கும், வித் வாரண்டி கார்டோட கிடைக்கும். உங்களுக்கு அப்ராட்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணி தரேன். நம்ம ஊரோட கம்மியாகவே வாங்கி தருவேன். ரேடோ, ரோலெக்ஸு எல்லாமே ஒரிஜினல் வரைக்கும். சம்டைம் ப்ரீ ஓண்டுமே வரும் நம்மக்கிட்ட. அதாவது பெரிய மாடல்லாம் ப்ரீ ஓண்டு வரும். ஓகேங்களா? வேறு அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம இருக்க ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.